அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக சிவகரந்திலேருந்து நிறையா மணிகள் போட்டுட்டு வரோம். இந்த ஒரு மாதம்தான் எங்களால் போட முடியும். இந்த ஒரு மாதம்தான் சிவகரந்தி கிடைக்கும். அப்புறம் அடுத்த வருஷம்தான் கிடைக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டு, மழை காரணத்தினால இந்த வட்டம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிச்சு. அதனால் இப்போ தாங்க நாங்கள் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே சிவகரந்தை பற்றி நிறையா பதிவு போட்டுட்டு வரோம். அதில் இது மாதிரி மணி, அதாவது பாதரசத்தில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். துருசை எப்படி சுண்ணமாக்கணும், எப்படி கட்டி சுண்ணமாக்கணும், அது எப்படி ரசமணியெல்லாம் போடணும், அப்படி வீடியோலாம் போட்டிருக்கோம். தனி சிவகரந்தை மணி நல்லா வேலை செய்யும். அது மாதிரி கருங்காலியும் வேலை செய்யும். ஆனால் இந்த கருங்காலியும் இந்த சிவகரந்தை மணியும் சேர்ந்து போடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்த்தல் கிடைச்சி, அது வாழ்க்கையிலையும் சரி, நம்ம தொழிற்சாலையிலையும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைச்சி நல்லா இருப்பாங்க. இதை நம்ம போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது தியானம், அதாவது தியான நேரத்தில் இதை வச்சு நம்ம ஊரு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு அதிகமாக பவர் கிடைக்கும். இதில் 140 கிராமில் போடுதோம், 280 கிராம்லையும் போடுதோம். இது இந்த கோபுரம் மாதிரி உள்ளதை இது மாதிரி தலையில் வச்சு நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பவர் ஒரு 10 செகண்டு இல்லைன்னா 20 செகண்டு தான். உடனே இந்த சுவாசம் மேலே போய் மூச்சு தன்னாலேயே மூக்கு கிட்ட கை பார்த்திங்கன்னா மூக்கு சுவாசமே வராது. அந்த மாதிரி உடனே சுவாசத்து மேலே கொண்டு வரக்கூடியது இந்த மணி. இப்படி 35 கிராம் உள்ள பாதரச மணிகளை நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம். கழுத்தில் போட விரும்பாதவங்க பையில் போட்டுக்கலாம். பெண்களுக்குன்னு சொல்லி 16 கிராமில் நம்ம போடுதோம். ஆன்மீக லைனில் உள்ளவங்க இதை மணியை போட்டுக்கலாம். நம்ம போடுற மணி புறமே காயகல்ப மணி, ரெண்டாவது வசியமணி. நிறையா அந்த பிடிச்சோம்னா நாங்கள் சொல்லலை. இதை நம்ம பாலில் போட்டு, சுடுபாலில் போட்டு நீங்கள் பாலை மட்டும் சாப்பிட்டு இருந்தாலேயே உங்களுக்கு பலவித நோயெல்லாம் குணமாகும். இதை நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு சில எதிர்பார்த்தல் குறைஞ்சி ஒரு நல்ல சக்திகள் கிடைச்சி, தீய சக்தியெல்லாம் மாதிரி நல்ல சக்திகளும் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு வசியமான மனிதன். இதே மாதிரி சிறுசில் அதிகமாக முடியாதவங்க 35 கிராம்லேயே நம்ம பிரமிடு மாதிரி வச்சுருக்கோம். இது நம்ம பூச ரூம்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு சில மந்திரங்களை நடத்தி நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த மந்திரங்களை ஒரு சில சொல்லி மனசுகளே சொல்லலாம். மந்திரம், அதாவது வாசியோகம் இருந்தவங்களுக்கு மந்திரம் தேவையில்லை. அதனால் அந்த ஆன்மீக மற்ற லைனில் உள்ளவங்களுக்கு ஒரு சில மந்திரங்கள் சொல்லிட்டு வரும்போது அந்த வீட்டில் உள்ள யாரும் உங்களுக்கு ஏவல் பில்லி சொல்லி வைக்க முடியாது. வச்சாச்சுன்னா அவங்களுக்கு திரும்பி அவங்களுக்கே போய் சேர்ந்துடும். அப்படிப்பட்ட எதிர்பார்த்தல் கொண்டது இந்த பாதரச மணி. இப்படி பாதரசத்தில் நிறையா போட்டு வரோம். அது மாதிரி ஒரு 2 கருங்காலியும் ஒரு பாதரச மணியும் சேர்த்து கையில் கெட்டது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை இப்போ நிம்மத்தான் ஆசாட்டை கொடுத்து நம்ம செய்ய போகிறோம். அது இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளியில் ஒரு ஸ்பூன் மாதிரி செஞ்சு அவங்க யார் தேவைக்கு தக்கன மாதிரி அதை அவங்க தேவைக்கு தக்கன மாதிரி அவங்களுக்கு அளவெடுத்து பெண்கள்னால் இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையிலையும் கெட்டத மாதிரி வர போட போகிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த ஒரு மாதம் இந்த சிவந்து கிடைக்கும்போது மட்டும்தான் நாங்கள் போடுவோம். மற்ற மாதம்லாம் போட மாட்டோம். அதனால் அது தேவைப்படுறவங்க நம்மகிட்ட தனி அறையில் நம்ம ஃபோனில் பேசி கேட்டுக்கங்க. மாலையை வாங்கிக்கலாம், பிரமிடு சைஸ்லேயும் வாங்கிக்கலாம், வீட்டில் பூசைகள் வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். அந்த இன்னொன்று இந்த வட்டமாக காசு மாதிரி வர போடுவோம். அது 35 கிராம் போடுறோம். அது மணிப்பர்சில் எந்நேரமும் வைக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அது மாதிரி நிறையா மணிகளில் ஒரு சில இதில் இந்த மணியில் எப்படி செய்யணும் போகணுங்கிற சந்தேகம் உள்ளவங்க நம்முடைய இலவச மூலிகை வகுப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே பதிவை பார்த்துட்டே வாங்க.
பதிவு பார்க்காதவங்க அது நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இது மாதிரி நிறையா பதிவு போட போகிறோம். இனிமேல் எதிர்காலத்தில் வந்து பல நோய்களையெல்லாம் சந்திக்கிறது மாதிரி இப்போ வந்து கொரோனாலாம் பலவடிக்கு பரவிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நல்ல நல்ல மருந்துகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதை வாங்கி பயன்பெற்று நோயில்லாத வாழ்க்கையை வாழ பாருங்கள். நம்ம சேனலை பதிவு பண்ணி பார்த்து வாங்க. நன்றி, வணக்கம்.